ஊதிய குழு என்றால் என்ன, 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். ஊதிய கமிஷன் என்றால் என்ன? மத்திய அரசுல ஊழியர்கள் இருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு ஊதியம் கொடுக்கலாம், எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கறத அரசு எப்படி முடிவு செய்யும்? அரசுக்கு யார் தகவல் கொடுப்பாங்க? அப்படின்னும் போதுதான் அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கமிஷன் ஒன்றை அமைக்கிறார்கள். அந்த கமிஷன் பாப்பாங்க நாட்டுல விலைவாசி எப்படி இருக்கு, மத்திய அரசு ஊழியர்களுடைய சம்பளம் எப்படி இருக்கு, விலைவாசி உயர்ந்து விட்டது, சம்பளம் உயரலையே, சம்பளத்தையும் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கணக்கில் கொண்டு மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அறிக்கை கொடுப்பாங்க, சம்பளத்தை இவ்வளவு உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி 10 வருடத்திற்கு ஒரு முறை சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறதோ அதே போல சுமார் 10 வருடத்திற்கு ஒரு முறை ஊதிய கமிஷன் இந்தியாவில் அமைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த கமிஷனுக்கு தலைவராக இருப்பார், அரசுக்கு அறிக்கை கொடுப்பார். இப்பொழுது 7 ஊதிய கமிஷன்கள் இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது 7வது ஊதிய கமிஷன். 6வது ஊதிய கமிஷன் என்ன சொல்றாங்களோ அது மத்திய அரசு அமல்படுத்திட்டாங்க. 7வது ஊதிய கமிஷன் முக்கியமா என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு 23.5% உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறைந்தபட்ச ஊதியம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7,000 ரூபாயாக இருக்கிறது. இதை 18,000 உயர்த்த வேண்டும். குறைந்தபட்ச ஊதியமே 18,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் ஊதியம் எவ்வளவு தற்பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 90,000 இருக்கிறது. அதை 2.5 லட்சமாக, நான் சொல்றது ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் இப்படி உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது அமலுக்கு வருவது எப்போ அப்படின்னா ஜனவரி 1, 2016 இதில் கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அரசுக்கு கூடுதல் செலவு எவ்வளவு ஆகுது அப்படின்னா 1 லட்சம் கோடி.